அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோ வந்துருச்சு இல்லையா? ப்ரொமோவில் என்ன நடந்தது அப்படின்னா, மாமி வந்து விஜய்க்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, விஜயோட ஒய்ஃபு விஜய் விட்டுட்டு போயிட்டாங்க. விஜய் வந்து பாவம் கஷ்டப்படுறாரு. அதனால் வந்து டைவர்ஸ் வாங்க சொல்லிவிட்டு நான் வந்து விஜய்க்கு எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மாமி சொல்கிறாங்க. காவேரி முழிக்கிறாங்க. விஜய் வந்து அப்போ தான் வெளியில் போயிட்டு உள்ளேருந்து வருவார். வந்தோடனே என்ன மாமி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்பி விஜய் நான் வந்து உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மாமி, சூப்பர் மாமி, நானும் அதுதான் மாமி நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காவேரியை ஒரு பார்வை பார்த்துட்டு அது செம்மையாக இருந்ததுங்க. மாமாவும் மாமியும் வந்து செம்மையாக வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு. மாமிக்கும் விஜய்க்கும் வந்து பயங்கரமாக காம்பினேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நல்லா இப்போ வந்து அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. இப்போ காவேரி வந்து தாலியை வந்து இப்போ படியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சீன் வந்து இருக்கு இல்லையா? அது வந்து நாளைக்கு வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதே காஸ்டியூம் போட்டிருக்காங்க. இப்போ அதே சுடி வந்து போட்டிருக்காங்க. அதனால் அந்த டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல மாமியும் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ தாத்தா எந்த மாதிரி விஜய்க்கு போன ஷெடியூலெல்லாம் முன்னாடி வந்து எப்படி பண்ணிகிட்டு இருந்தாரோ, அது மாதிரி விஜய்க்கு வந்து மாமி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது அது வந்து பார்க்குறதுக்கு. இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகிறாங்க, ஜாலியாக கொண்டு போகிறாங்க. அப்படி மாமி இப்படி மாமி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் வந்து விஜய்க்கும் மாமிக்கும் காம்பினேஷன் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அதை வந்து விஜய் செம்மையாகவே ரசிக்கிறார். அவருக்கு பயங்கரமாக இவங்க 2 பேரும் காம்பினேஷன் எடுக்கும்போது சிரிப்பு வந்துடுது பயங்கரமாக அவருக்கு. அவரோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மாமி வந்து விஜய்கிட்ட பேசும்போதும் சரி, அவர் சிரிச்சிட்டே தான் பேசுவார். ஏன்னா அவங்க பேசும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே பயங்கரமாக சிரிச்சிடுறாரு விஜய். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ப்ரொமோவில் வந்து விஜய்க்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம்.